அப்பாடா, தப்பிச்சிட்டேன். எங்க அம்மா கிட்ட மாட்டியிருந்தேன், என்ன ஆயிருக்கும்? அடியே, ஏன்டி பயப்படுற? அதான் நான் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொன்னேனே, அப்புறம் என்ன? இல்ல மாமா, இப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம விஷயம் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். நீ முறைப்படி எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டு அதுக்கப்புறம் எல்லாரோட ஆசீர்வாதத்தோட சந்தோஷமா நம்ம கல்யாணம் நடக்கணும். எனக்கு அதான் வேணும். இந்த சூழ்நிலையில தெரிஞ்சு அது நல்லா இருக்காது மாமா. அதான் வீட்டுல சொல்ல விட மாட்டேங்கிறியே. கல்யாண பேச்சு எடுத்தாலே இப்ப வேண்டாம் இப்ப வேண்டாங்கிற. நானும் எத்தனை நாளைக்கு தாண்டி உன்னை இப்படி திருட்டுத்தனமா வந்து பாக்குறது? நீனும் என் கூட இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? இப்போ என்ன மாமா அவசரம்? இப்போ தானே ஒன்று சேர்ந்துருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ எத்தனை நாளைக்கு தாண்டி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க போற? எனக்கும் ஆசை இருக்கும்ல. என் பொண்டாட்டி என் பக்கத்துலயே வச்சுக்கணும், அவளை கொஞ்சணும், அவ சமைச்சு கொடுத்த சாப்பாடை சாப்பிடணும், அவகிட்ட நிறைய பேசணும், இப்படின்னு எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் என்னைக்கிட்டே நடக்க? அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். இப்போ அது நீங்கள் கம்பெனி இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கீங்க, முதல்ல அந்த வேலையை முடிங்க. கம்பெனி ஓப்பன் பண்ணதும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எது கம்பெனி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவியா? அடியே, அது இப்ப தாண்டி கெட்டவே ஆரம்பிச்சிருக்கேன். அது முடிய ரொம்ப நாள் ஆகும். அதுக்கப்புறமே எப்படி நம்ம கல்யாணம் பண்ண? இப்பவே என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியல. இதுல கம்பெனி எல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் தான் கல்யாணமா? ஆஹா, அதெல்லாம் முடியாது. ஏன் ஏன் முடியாது? இல்லை எதுக்கு முடியாதுன்னு கேட்குறேன். அதெல்லாம் இருக்கலாம். கல்யாணம் முடிஞ்சா மட்டும்தான் பக்கத்தில் இருக்கணுமா என்ன? இப்பவும் நான் உங்க கூட தானே இருக்கேன். நீங்கள் நினைக்கிறப்பம்லாம் வந்து என்னை பார்க்குறீங்க. எனக்கும் உங்களை பார்க்கணும்னு தோன்றப்பம்லாம் நானும் உங்களை வந்து பார்க்குறேன். அப்புறம் என்ன, இது போதும் இப்போதைக்கு. மற்றதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்டி சொல்ல மாட்டேன்? அதான் நீ என்னை பார்க்கணும்னு நினைக்கிறப்பம்னா நான் உன்னை வந்து பார்த்துட்டேன். ஆனா நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறப்பம்னா உன்னை பார்க்க முடியுதாடி? நைட்டு நேரத்துல எப்படி வர முடியும்? நான் வர்ற படி எனக்கு தான் தெரியும். அதுவும் அந்த ரூம்ல நீ என்ன நல்லா கண்டு தூங்குற. எனக்கு நைட் எல்லாம் உன் நினப்பாவே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நைட்டு நேரத்துல உன்னை அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டு தூங்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கும். அப்ப எப்படி வர முடியும்? இங்க வந்து என்ன உன் ரூம்லயே உன்னை கட்டி அணைச்சு படுத்து தூங்க முடியும்? முடியாதுல்ல. அது சொன்னேன். அவ்வளவுதானா? ஏன் நீ என்ன நினைச்ச? இல்ல, நான் ஒன்னும் நினைக்கல. இல்ல, நீ ஏதோ நினைச்ச. சொல்லு, என்ன நினைச்ச? அதான் நான் ஒன்னும் நினைக்கலன்னு சொல்றேனே, அப்புறம் என்ன? அடியே முட்டைக்கண்ணியே, கண்ணாமூலிய நோண்டிடுவேன் பத்துக்க. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, போ மாமா. என்ன போவா? இவ்வளவு நேரம் இதை கவனிக்கலையே. தொட்ட அடிப்பாலோ? பரவாயில்ல, பொண்டாட்டி தானே. எப்படி பார்த்துட்டு எப்படி விட்டுட்டு போக முடியும்? நல்லாதான் இருக்கு. ஏட்டி, கொஞ்சம் கிட்டவா. என்ன மாமா, என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல. அங்க எறும்பு இருக்கு பாரு, இங்க வா, மாமா தட்டி விடுதேன். ஏன்பா, எங்க மாமா? அது இங்க வா, நான் தட்டி விடுதேன். வா, கிட்ட வா. அது எங்க மாமா? சீக்கிரம் தட்டி விடு, கடிச்சிட போகுது. அது எப்படி கடிக்கும்? நான் கடிக்க விட்டுருவேனா? எனக்கு சொந்தமான இடம் வச்சு கடிக்காது. என்ன மாமா சொல்ற? அது ஒண்ணு இல்ல, கிட்ட வா. என்னமா? ஆமா, இன்னும் கிட்ட வந்தாதான் அந்த எறும்பை கரெக்டா தட்டி விட முடியும். வா. போதுமா மாமா? போதும் போதும் போதும். நீ எறும்பு தட்டி விடுறேன். இல்லடி, இங்கதான் எறும்பு. இல்ல, அது எறும்பு தாண்டி. இதயத்தில் வலி ஒன்று வருது, உன் இமைகளில் முடி கொண்டு தடவு. தண்ணீர் ஊற்றியா தீரும், நான் தண்ணீர் ஊற்றினால் மாறும். நிலா, என்னாச்சு? அது
ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போகவா? இதுக்கப்புறம் எங்கடி போவ? ஏய், என் பாருடி, என்னதான்? வேண்டாம் மாமா, நீ வீட்டுக்கு போ, அப்புறமா பார்த்துக்கலாம். ஏய், இதுக்கப்புறம் என்னால வீட்டுக்கு போக முடியாதுடி. இங்க திரும்ப நான் உன்னை பார்க்கணும். ஐயோ வேண்டாம் மாமா, அது வேணாம், நீ போ மாமா. இப்போ நீ என்னை பார்க்க போறியா இல்லையாடி? பார்க்க மாட்டேன், போ மாமா. பார்க்க மாட்டியா? உன்னை ஏய், நீலா, என்ன பாருடி. பார்க்க மாட்டேன். எதுக்குடி நீ இப்படி முகத்தை காட்டாம நின்னா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடி. ப்ளீஸ் காட்டுடி. இல்லை, எனக்கு வெக்கமாக இருக்கு மாமா. வெக்கமா இருக்கா? ஏய், என்னடி? ஒன்றும் இல்லை மாமா. ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ என் பொண்டாட்டிடி. உன் மேல எனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு இந்த மாமா மேலேயும் உனக்கு உரிமை இருக்கு. புரியுதா? இந்த மாதிரி விஷயத்துலலாம் இந்த மாமா கிட்ட நீ பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ம்? அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. ஏய், இப்பதான் உன்கிட்ட சொன்னேன், நான் உனக்கு சொந்தமான வேண்டி. எதுக்கு தயங்குற? என் மேல உனக்கு முழு உரிமை இருக்கு. புரியுதா? இன்னொரு தடவை இப்படி பண்ணாத. ஐ லவ் யூ டி. உன்ன மாதிரி ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு மனைவி யாருக்குமே கிடைக்க மாட்டா. ஆனா நான் ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டி. நான் எப்படி இருந்தாலும் என்னை நீ நம்புற பத்தியா? அந்த ஒரு நம்பிக்கை தாண்டி எப்போதுமே என்னை உன்கிட்ட கொண்டாந்து சேர்க்குது. இதே போல எப்போதும் நான் உன் கூட இருக்கணும். நீ எனக்கு மட்டுமே சொந்தமாகணும். நீ எனக்கு மட்டும் தாண்டி உன் கூட ரொம்ப வருஷம் வாழணும் சந்தோஷமா. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ. மாமா, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும். நான் உனக்கு மட்டும்தான் உரிமைப்பட்டவளாக இருக்கணும். நீ எனக்கு வேணும் மாமா. நீ யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உன் கூட இதே மாதிரி எப்போதும் சந்தோஷமா வாழணும் மாமா. ஐ லவ் யூ மாமா. ஏய், நான் உனக்கு தாண்டி, உனக்கு மட்டும்தான். இந்த வீரா இந்த நிலாவுக்கு மட்டும் தாண்டி. இந்த நிலா எனக்கு சொந்தமானவா. நான் யாருக்கும் இந்த நிலாவை விட்டு கொடுக்க மாட்டேன்டி. ஐ லவ் யூ டி. என்ன பாரு, கணத்தாரா. என்னால் பார்க்க முடியாது. ஏய், நான் உன்னை இப்படி அணைக்கும் போது கண்ணை பார்க்கணும்டி. உன் கண்ணை அது படுற வெக்கத்தை நான் பார்க்கணும்டி. ப்ளீஸ் என்னை பாருடி. முடியாது மாமா, என்னால் உன்னை பார்க்க முடியாது. ஏ நீலா, இப்ப நீ என்னை பார்க்க போறியா இல்லையாடி? ஏய், எவ்வளவு அழகா இருக்க. உன்னை இப்படி இந்த வெக்கத்துல உன் கண்ணை பார்க்கும்போது எவ்வளவு
எவ்வளவு இருக்கு தெரியுமாடி? போ மாமா. போவா? போணுமா? போ மாமா. ஏய், ரொம்ப வைக்கப்படாதே. நீ சாதாரணமா வைக்கப்பட்டாலே என்னால உன்னை விட்டு போக முடியல. இதுல இப்படிலாம் நீ வைக்கப்பட்ட அப்புறம் அவ்வளவுதான் மாமா. அப்படியே ஃபிளாட் ஆகி உங்ககிட்டயே இருந்துக்கிடுவேன். போக மாட்டேன் பிரபு. இருந்துக்க. ஏன் மாமா என் கூட இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே. ஏய், அப்போ உனக்கு ஓகே தான்? போ மாமா. என்கிட்ட இப்படிலாம் பேசாத. ஏய், இதெல்லாம் பொண்டாட்டிட்ட தாண்டி பேச முடியும், அடுத்தவங்ககிட்ட பேச முடியும். நீ என் பொண்டாட்டிடி, உங்ககிட்ட தான் இப்படிலாம் பேசுவேன். சரி சொல்லு, மாமா கொடுக்கட்டுமா? ஐயோ, போ மாமா. என்னடி எல்லாத்துக்கும் போங்கிற? ஒரு வாட்டியாச்சும் கொடுன்னு சொல்லேன்டி. அதான் மனசுக்குள்ள இருக்குல்ல முட்டக்கண்ணி. அதான் உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? ஏ நீனா இது? பரவாயில்ல டி, விளைஞ்சிட்ட. எல்லாம் உன் கூட சேர்ந்ததுதான். போ மாமா. இதுக்கப்புறம் எங்கிட்டி போவ? இன்னைக்கு கொட்டிச்சிடறேன். கண்ணு வச்சு அடுத்துக்கடி கண்ணு வச்சு கலந்து கடி நெஞ்சில் நெஞ்ச வச்சு பாடுத்த கடி நேரம் வந்தா